தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விர்ச்சுவல் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, இந்த விர்ச்சுவல் ட்ரேடிங்கை நம்ம எப்படி பண்றது, இந்த விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகவே மேக் பண்ண வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதில் உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இந்த விர்ச்சுவல் ட்ரேடிங்கையும் பேப்பர் ட்ரேடிங்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இது ஆல்மோஸ்ட் சேம். பட் பேப்பர் ட்ரேடிங்கோட அப்கிரேட் வெர்ஷன் தான் விர்ச்சுவல் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இல்லை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வர பிகினர்ஸ் வந்து இந்த சார்ட்டு, இண்டிகேட்டர்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த லெவலில் பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து, ஒயிட் பேப்பரை எடுத்து நீங்கள் வந்து நான் இந்த லெவலில் பை பண்ணியிருக்கேன், ஸோ இந்த லெவல் வந்து டார்கெட் ரீச் ஆகுமான்னு சொல்லிட்டு மேனுவலாக பேப்பரில் பேனா வச்சு, பென்சில் வச்சு நீங்கள் எழுதுறது தான் பேப்பர் ட்ரேடிங் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? விர்ச்சுவல் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ரியலாக எப்படி உங்களோட டேஷ்போர்டில் ட்ரேட் பண்ணுவீங்களோ அதே போல் ஃபேக்காக இருக்க ஒரு டேஷ்போர்டில் நீங்கள் ரியலாக வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் விர்ச்சுவல் ட்ரேடிங். இந்த விர்ச்சுவல் ட்ரேடிங்கோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ள வர பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட ரியல் மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். அவங்க எப்படி நம்ம சார்ட்டு, இண்டிகேட்டர்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷனாக இந்த விர்ச்சுவல் ட்ரேடிங் இருக்கும். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரியலாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒருவேளை அது ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜிஸாக இருந்தது அப்படின்னா லாஸ் ஆகும். ஆனால் அந்த மாதிரி புதுசாக கிரியேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் விர்ச்சுவல் ட்ரேடிங்கில் பேக் டெஸ்ட் பண்ணும்போது அது சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸா இல்லை ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜிஸா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த விர்ச்சுவல் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லைவ் டெமோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கூகுளில் போயிட்டு ட்ரேடிங் வியூ அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த வெப்சைட்டில் தான் நம்ம விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஸோ விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ணுறதுக்குன்னு நிறையா வெப்சைட் இருக்குது. பட் ஆனால் எல்லா வெப்சைட்டுமே ஜென்யூனாக இருக்காது. ஸோ ஒரு சில தேர்ட் பார்ட்டி வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட டேட்டாஸ் வந்து ஷேர் ஆகும். தட் மீன்ஸ் அதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்காக எஸ்எம்எஸ் இல்லைனா இதை வாங்குங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கால்ஸ் எல்லாம் நிறைய ரிசீவ் பண்ணுவீங்கல்ல. ஸோ அதற்கு காரணம் நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நிறைய வெப்சைட்டில் லாகின் பண்ணுறது தான். இந்த மாதிரி ஒரு சில ஜென்யூனான வெப்சைட்டும் இருக்குது. ஸோ ஜென்யூனான வெப்சைட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண பழகிக்கங்க. ஸோ இப்போ நான் வார ஃபஸ்ட்டு லிங்கில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிரும். நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணணும். ஓகேங்களா? அதோ இங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று கூகுள் வச்சோ இல்லைனா ஃபேஸ்புக் வச்சோ நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேஸ்புக் வச்சு நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சைன்இன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் மேலே என்னோட நேம் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் சர்ச் அப்படின்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு நீங்கள் எந்த கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ இன்ட்ராடேக்கு அந்த கம்பெனியோட நேம் இங்கே டைப் பண்ணுங்கள். உதாரணமாக நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத அந்த சர்ச்சில் போயிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் கீழே பாருங்கள் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக காமனாக உள்ள வெப்சைட்டு. ஸோ அதனால் நிறையா வேர்ல்டில் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே கீழே கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட சிம்பிள் தெரியும். ஸோ அதை நீங்கள் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்எஸ்சியா பிஎஸ்சி அப்படின்னு இருக்கும். நான் என்எஸ்சி அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றின அனைத்து டீட்டெயில்ஸுமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் வந்து எவ்வளோ, அதோட சார்ட்டு எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நிஃப்டி, சென்செக்ஸு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 184 ரூபாய் 80 பைசா வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட் வந்து ஷோ ஆகும். அது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வெஜ் பிரேக் அவுட்டு கீழே ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் அந்த மீட்ரு பாருங்கள், அது வந்து இப்போ பை சைடு இருக்கா இல்லை செல் சைடு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கு கீழே பாருங்கள் ஃபினான்சியல் அப்படின்னு இருக்கும். அதில் வேல்யூவேஷனு, ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி, டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு, மார்ஜின்ஸு, இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸ்னு அனைத்து டீட்டெயில்ஸுமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனியோட ப்ரொஃபைலு, இந்த கம்பெனி பற்றி எதுவும் லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் பாருங்கள் டாப் ஆத்தர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஆகுது பாருங்கள். அதில் இப்போ இந்த எஸ்பிஐ வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளே வந்து உள்ள பிக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரோட அந்த வியூஸும் இது இங்கே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த வியூஸும் இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இந்த டாப் ஆத்தர்ஸ் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுற நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இதில் நம்ம இப்போ பேப்பர் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே எஸ்பிஐயோட ஸ்டாக் சார்ட் இருக்குல்ல, அதில் வியூ ஃபியூச்சர்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அந்த ஃபுல் சார்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே சார்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பை செல் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கே பை செல் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பாருங்கள் பேப்பர் ட்ரேட் FXCM ஹிட் BTC அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணோடனே கனெக்ட் அப்படின்னு கேட்கும். கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்தோனையும் இப்போ யூ கேன் ஈஸிலி ஸ்விட்ச் பிட்வீன் த ஸ்டாக் புரோக்கர் ஆர் லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து பேப்பர் ட்ரேட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோடது. ஸோ இப்போ நான் வந்து சார்ட் வந்து பெரிய சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபுல் வியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து சார்ட் வந்து ஃபுல் வியூ ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 184 ரூபாய் 80 பைசா வந்து இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ உதாரணமாக 184 ரூபாய் 80 பைசாவுக்கு வந்து நான் வாங்கணும் அப்படின்னா மேலே இந்த பை அப்படின்னு இருக்குல்ல, அந்த பையை கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சார்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். நான் எஸ்கேப் பண்ணி கிளிக் பண்ணி நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு அந்த சார்ட் பொசிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்க, இதில் வந்து இண்டிகேட்டர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த எஃப்எக்ஸ் இருக்குல்ல, அந்த எஃப்எக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பில்டு இன்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கும். இதில் பாருங்க அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ சர்ச்சில் போயிட்டு நீங்கள் MACD உதாரணத்துக்கு நான் MACD அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். இந்த MACD வருது இல்லை, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா MACD இண்டிகேட்டர் வந்து இங்கே அப்ளை ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் இங்கே அப்ளை ஆகிருக்கும். ஸோ இந்த MACD இண்டிகேட்டர் வந்து அப்ளை ஆயிடுச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இப்போ MACD இண்டிகேட்டர் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து பை சிக்னல் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் பை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இங்கே மேலே பை இருக்குல்ல, ஸோ அந்த பையை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிற, உதாரணமாக நான் வந்து ஒரு 100 குவான்டிட்டி வாங்க போகிறேன் அப்படின்னா 100 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வாங்க போகிறேன். நீங்கள் லிமிட் போகிற அந்த லிமிட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 100 போட்டுட்டு இந்த இடத்துல பை 100 NSE SBI மார்க்கெட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் ஆர்டர் வந்து ரிஜெக்டட் அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஆஃப்டர் மார்க்கெட் டைம். ஓகேங்களா? ஸோ அதனால ரிஜெக்ட் ஆயிருக்கு. நீங்கள் போட்ட ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிற கீழே பாருங்கள் பொசிஷன் ஆர்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஆர்டர்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கீங்க, போட்டிருக்க ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கா ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பார்க்கலாம். இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து போட்ட ஆர்டர்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இந்த அக்கௌண்ட் சம்மரி, ட்ரேடிங் ஜேர்னி, இதுவரையும் நீங்கள் என்னென்ன ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரியலாக உங்களோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேப்பர் ட்ரேடிங், அதாவது விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ணி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் ஷோ ஆகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரியலான உண்மையான இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் ஃபேக்காக விர்ச்சுவலாக ட்ரேட் பண்ணுறீங்க. இந்த வெப்சைட்டில் ஷோ ஆகிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் ரியல் டைம் ட்ரேடிங்க்கும் எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் வந்து உங்களோட ட்ரேடிங்க்கு இதுலேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி வெப்சைட்டை யூஸ் பண்ணி பழகிக்கங்க. இது ஃப்ரீ தான். இந்த வெப்சைட்
வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான இண்டிகேட்டர்ஸ், பிரேக் அவுட் லெவல்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நிறைய வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குங்கிறது போது நம்ம ஃப்ரீ டைம்ல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.